இன்றைக்கான கான்டென்ட் என்னென்னா, வோல்ட் மீட்டரை ஏன் ஒரு சர்க்யூட்டில் பேரலாக கனெக்ட் பண்ணுறோம், ஏன் சீரியஸாக கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் அம்மீட்டரை ஏன் சீரியஸாக கனெக்ட் பண்ணுறோம், ஏன் பேரலாக கனெக்ட் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கான கான்டென்ட் வந்து வோல்ட் மீட்டரை ஏன் பேரலாக கனெக்ட் பண்ணுறோம், ஏன் சீரியஸாக கனெக்ட் பண்ணக்கூடாது, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வோல்ட் மீட்டர்ன்றதை பற்றி என்னன்றதை பார்க்கலாம். வோல்ட் மீட்டர்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைனா மீட்டர் அப்படின்றத சொல்லலாம். இது வந்து ரெண்டு டெர்மினலுக்கு நடுவில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வோல்ட் மீட்டர் அப்படின்றத சொல்கிறோம். வோல்ட் மீட்டர்ன்றது நேம் எப்படி வந்துச்சுன்னா, வோல்டேஜோட யூனிட் வந்து வோல்ட். வோல்ட் ப்ளஸ் மீட்டர் ஈக்குவல் டு வோல்ட் மீட்டர், தட்ஸ் ஆல். நம்மளோட கொஸ்டின் என்னென்னா, வோல்ட் மீட்டர் ஏன் பேரலாக கனெக்ட் பண்ணுறோம், அப்போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அம்மீட்டர் வீடியோவில் கம்மியான அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோன்றதை அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் இதுக்கு அப்படியே வைஸ் வெர்சாவாக வோல்ட் மீட்டரில் வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடியலாக பார்க்கும்போது இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இதில் இருக்கும். ஸோ நோ கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஸோ அதனால் பவர் லாஸும் இருக்காது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதிகமான அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இதில் இருக்கும். இதில் இருக்கிறதுனால ஸோ கம்மியான அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து அந்த வோல்ட் மீட்டரில் வந்து ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போது எக்ஸாம்பிள், இப்போது ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு லோடு இருக்குது, ஒரு வோல்ட் மீட்டர் இருக்குது. சோர்ஸும் லோடும் சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டு அந்த வோல்ட் மீட்டரை லோடுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணி லோடுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் ட்ராப்பை நீங்கள் வந்து மெஷர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹை அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இந்த வோல்ட் மீட்டரில் இருக்குது. நம்ம எப்போது இந்த லோடோடு நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ ஆப்வியஸாக கண்டிப்பாக இந்த லோடை விட அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் வோல்ட் மீட்டரில் இருக்கும். ஒரு பேரல் சர்க்யூட்டில் வோல்டேஜ்ன்றது சேம், கரண்ட்டு தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சீரிஸ் சர்க்யூட்டில் வோல்டேஜ்ன்றது டிஃப்ரெண்ட், கரண்ட்டுன்றது சேமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த பேரலல் சர்க்யூட்டில் பேரலாக இருக்கா, வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். பேரலல் சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் எப்போவுமே லோ ரெசிஸ்டன்ஸ் எந்த வேல்யூவோ அதை தான் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு பார்த்தாலும் தெரியும். இப்போ இந்த வோல்ட் மீட்டர் வந்து லோடுக்கு அக்ராஸாக எப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போது லோடில் எவ்வளோ ட்ராப் ஏற்படுதோ அதே ட்ராப் தான் வந்து இந்த வோல்ட் மீட்டர்லேயும் காமிக்கும். ஸோ அது மூலமாக நம்ம லோடுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜை நம்ம இந்த வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால தான் நம்ம வோல்ட் மீட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். வோல்ட் மீட்டரை ஏன் நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள், ஒரு வோல்ட் மீட்டரை ஒரு சர்க்யூட்டில் சீரியஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு க்ளோஸ்டு லூப்பில் தான் ஒரு கரண்ட்டே வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம வச்சோம் அப்படின்னா அப்போ என்ன நடக்கும், அது வழியாக கரண்ட் ஃப்ளோவே நடக்காது. அதை எப்படி சொல்லணும்னா ஒரு ஓப்பன் சர்க்யூட்டாக அந்த வோல்ட் மீட்டர் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம வந்து சீரியஸாக வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணக்கூடாது சர்க்யூட்டில். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கான்செப்ட், ஏன் வோல்ட் மீட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணுறோம், சீரியஸாக கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். வோல்ட் மீட்டர் டைப் வந்து நான் அம்மீட்டர் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 4 டைப் இருக்குது. அது கூட இன்னும் சேர்த்து 3 டைப் இருக்குது. என்னென்னா பிஎம்எம்சி, பர்மனண்ட் மேக்னெட் மூவிங் காயில், பிஎம்எம்சி வோல்ட் மீட்டர்னு சொல்லுவாங்க. மூவிங் அயான் காயில் வோல்ட் மீட்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரோ டைனமோமீட்டர் டைப் வோல்ட் மீட்டர், ரெக்டிஃபையர் டைப் வோல்ட் மீட்டர், இண்டக்ஷன் டைப் வோல்ட் மீட்டர், டிஜிட்டல் வோல்ட் மீட்டர். டிசி மெஷர் பண்ணுறதுக்கு பிஎம்எம்சி வோல்ட் மீட்டர் தான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏசி அண்ட் டிசி மெஷர் பண்ணுறதுக்கு நான் மற்ற பிஎம்சி தவிர்த்து மீதி எல்லா வோல்ட் மீட்டரையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இண்டக்ஷன் டைப் வோல்ட் மீட்டர் வந்து அம்மீட்டர்லேயும் சரி வோல்ட் மீட்டர்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அக்யூரேட்டாக இருக்காது, அட் த சேம் டைம் காஸ்ட் வைஸும் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, தேங்க்யூ.